45 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே விதைத்த விதைகள் தான் நாங்கள் எல்லாம். அதெல்லாம் எந்த காப்பீடு கிடையாது. அவர் செய்யறதோ இல்லையோ, ஆனால் செய்ய வைப்பார், செய்ய துணிவே இருப்பார். அதெல்லாம் நானும் ஒருத்தன். இன்றைக்கு பல சாதனைகளை இந்தியர்களுக்காக இந்த தேசத்திலே, இந்த தமிழ்நாட்டிலே, குறிப்பா ஆம்பூர்ல செஞ்சிருக்கோம். எனக்கு ஒரு 2 விஷயங்களை நான் பெருமைப்படுறேன். ஒன்று, இந்த தேசத்திற்கு எதிரான அந்நியரால் கைப்பற்றப்பட்ட, அயோத்தியிலே கைப்பற்றப்பட்ட நம்மை அடிமைச்சின்னமாக இருந்த அந்த அந்நிய கட்டிடத்தை அகற்றிய இயக்கத்திலே நான் பங்கு கொண்டு உத்தரப்பிரதேசத்திலே 15 நாள் கைது செய்யப்பட்டிருந்தேன். அது ஒரு சந்தோஷம் எனக்கு. இந்த தேசத்துடைய அவமான சட்டத்தை எடுத்ததிலே ஒரு சந்தோஷம். அதே போல தமிழகத்திலே நம்முடைய உண்மையாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகமே ஒரு நாடு என்று சொன்னால், இந்த பாரத தேசம் ஒரு வீடு என்று சொன்னால், அந்த வீட்டினுடைய கருவறை தமிழகம். அப்படிப்பட்ட கருவறையை கல்வறையாக மாற்றிவிட்டார்கள் ஒரு சில கையவர்கள் இந்த தேசத்திலே வந்து. அதற்கு காரணமாக இருந்த பெரியாருடைய சிலை உடைப்பு விவகாரத்திலே 6 மாதம் சிறை சென்றே, அது எனக்கு ஒரு சந்தோஷம். ஸ்ரீரங்கம் எதிர்க்காக பெரியார் சிலை வைக்காங்க. அந்த பெரியார் சிலை அங்கே வைக்கக்கூடாது. பூர்வர்களுடைய வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்ற ஸ்ரீரங்கத்தின் எதிரே பெரியார் சிலை வைத்ததை தூக்கி எறிய வேண்டும் என்று அதை உடைத்து எறிந்தோம். அதற்காக இதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியே போன 2006 இந்த தேசத்தின் நேரத்தில் நான் 2007 இந்த தேதியிலே சென்னை புலர் சிறையிலே அடைக்கப்பட்டிருக்க 6 மாசம். அதெல்லாம் அங்கிருந்து விடுதலை வந்தேன். அதுதான் நிறைய செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கு இந்த இந்து குடும்ப சங்கம விழா என்பது ஒரு தாரக மந்திரத்தினுடைய வெளிப்பாடு. என்ன தாரக மந்திரம்? 3 எழுத்து தாரக மந்திரம். RSS என்ற தாரக மந்திரத்தை இந்த சமுதாயத்திற்காகவும் இந்த தேசத்திற்காகவும் தன்னை முழுமையாக அர்ப்பணித்துக் கொண்டு திருமணம் கூட செய்து கொள்ளாமல் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான இளைஞர்கள், நம்ம பக்திக்கு போல லட்சக்கணக்கான இளைஞர்கள் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட இயக்கத்துடைய வெளிப்பாடுதான் இந்த இந்து சங்கம குடும்ப விழா. RSS உடைய 100ஆண்டு காலாக இல்லாமல் இந்த சமுதாயத்திலே இருக்கின்ற அந்த தீமைகளை, பிரிவுகளை எல்லாம் அகற்ற வேண்டும் என்று மோகன் பகத்ஜி அவர்கள் ஒரு அற்புதமான விஷயத்தை சொன்னார்கள். ஒரு கிணறு, ஒரு குளம், ஒரு கிணறு, ஒரு குளம், ஒரு குழாய் என்று சொன்னார்கள். ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட ஜாதி பிரிவுகள் நிறைய இருந்துச்சு. இதை பயன்படுத்தி அந்நிய சக்திகள் நம்மிடையே நுழைத்து மதமாற்றத்தை ஊக்குவித்து இந்த தேசத்துக்கு எதிரானவர்களாக அவர்களை ஆக்கிக் கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இத்தனை காலம் அண்ணா சொல்ற 40 வருஷம் கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் இந்த தேசத்திலே தன்னை முழுமையாக அர்ப்பணித்து மிகப்பெரிய இயக்கம் இன்றைக்கு 12 ஆண்டுகள் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு மத்திய அரியணையில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவருடைய உழைப்பு, அவருடைய அர்ப்பணிப்பு, அவருடைய தேசபக்தி, அவருடைய தெய்வ பக்தி, அதனுடைய வெளிப்பாடுதான் இந்து குடும்பங்களுடைய சங்கம திருவிழா. ஏன்னா குடும்பமாக பிரிந்து இருக்கக்கூடாது, எல்லாரும் ஒன்னா இருக்கணும். இங்க வந்தா இங்க யார் வந்திருக்காங்க, அவங்க என்ன ஜாதின்னு யாருக்கும் தெரியாது. இந்துவாக இங்கே ஒன்றிணைந்திருக்கிறோம். இதுதான் RSS மிகப்பெரிய வெற்றி. இதுதான் RSS மிகப்பெரிய லட்சியத்துடைய மிகப்பெரிய வெற்றி. அப்படிதான் நான் பார்க்கிறேன். எல்லாம் உருவாக்கி இன்றைக்கு இந்துக்கள் எல்லாம் ஒருங்கிணைக்கிறவர்கள் இந்துக்கள் எல்லாம் நெல்லிக்காய் முறை அவங்களை எல்லாம் ஒன்றே இணைக்க முடியாது பேசிய காலமெல்லாம் போய் இன்னைக்கு இந்துக்கள் என்று சொன்னால் திருநர் என்று சொல்றவர்கள் கூட எங்கள் கட்சியிலே 90% இந்துக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற சூழ்நிலை உருவாகிறது என்று சொன்னால் இது நமக்கு தமிழகத்திலே கிடைத்த வெற்றி. ஆகையால் இந்த வெற்றியை நாம் தொடர்ந்து நாம் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும், இதை பெருக்க வேண்டும். அதற்கு இந்து குடும்ப நிகழ்ச்சி போல எல்லா ஊர்களிலும், எல்லா ஒன்றியங்களிலும், எல்லா நகரிலும் சாமி சொன்னார் மாவட்டத்துக்கு மாவட்டம் இல்ல, மாவட்டத்துக்கு மாவட்டம் இல்ல, ஒன்றியத்துக்கு ஒன்றியம், நகரத்துக்கு நகரம், பேரூராட்சிக்கு பேரூராட்சி. எந்த கட்சியினா வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் இந்துவாக ஒன்றாக இல்லை. இந்து சமுதாயத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா கட்சிக்கு போடு. கட்சி என்பது நாம் போட்டுக் கொண்டிருக்கின்ற சட்டையை போல இந்த சட்டை அழுகாயிட்ட
நம்முடைய குழந்தைகள் காலையில் எழுதுவோன்னு குளிச்சுட்டு ரெண்டு ஏதாவது ஆன்மீக விஷயங்களை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும். பெரியவர்களை வணங்க வேண்டும். நாம் பெரியவர்கள் வணங்கினால் நம்முடைய குழந்தைகளுடைய மாதா பிதா குரு தெய்வம் என்ற அடிப்படையிலே அவர்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க வேண்டும். நீங்கள் வீட்டிலே நம்முடைய சனாதன தர்மத்துடைய லட்சியமே என்னன்னா நம்முடைய பகவானை அடைதல் மோட்சம்தான். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கடமைகளை சரியாக செய்தாலே உங்களுக்கு மோட்சம் கிடைக்கும். ஒரு கணவன் தன்னுடைய குடும்பத்தை மனைவியை காப்பாற்ற வேண்டும். அர்ப்பணிப்பு செய்யணும். யாருக்கு? கோயிலுக்காக தெய்வத்துக்காக நாம் செய்கிறோம் என்று செய்ய வேண்டும். அதே போல ஒரு மனைவி கணவனுக்கு செய்கின்ற பணிவிடைகள் அல்லது குழந்தைகளுக்கு செய்கின்ற பணிவிடைகளை தெய்வத்துக்கு செய்வதாக நினைத்து செய்ய வேண்டும். அதே போல ஒரு தலைவன் இந்த தேசத்துக்கு செய்கின்ற பணிவிடைகளை தெய்வத்துக்கு செய்வதாக நினைத்து செய்ய வேண்டும். அப்படி செய்தால்